உலகத்தில் காசு தாங்க முக்கியம். காசு இருந்தால் தான் கடவுளையே பார்க்க முடியும். பாருங்கள், 100 ரூபா தரிசனம், 300 ரூபா தரிசனம், 1000 ரூபா தரிசனம் திருப்பதியில். மற்ற கோயிலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சொர்க்கவாசல், இப்போ இந்த மார்கழி மாதம் அடுத்த மாதம்லாம் சொர்க்கவாசல் பெருமாள் கோயிலில் திறப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா சரி வசூல் அல்லுவா. எங்கள் ஊருக்கு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, செம்ம காசுங்க. 100 ரூபா, 50 ரூபா. 50 ரூபா 2 லைன் ரவுண்டு விடுவாங்க, 100 ரூபா ஒரே சுற்றில் உள்ளே விட்ருவாங்க. ஃப்ரீ தரிசனம் 2-3 லைன் சுற்றி அப்படி வரணும். காசு இருந்தால் கடவுளை கூட கிடுகிடுன்னு போய் பார்க்கலாம். அதுக்காக காசு இருக்கிறவங்க இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு கடவுள் கருணை அள்ளி அள்ளி வழங்க மாட்டார். யாராருக்கு எப்பப்போ என்ன கொடுக்கணுமோ அவருக்கு தாங்க தெரியும். ஆனால் அது சில பேருக்கு தெரியறதில்ல. நம்ம முன்ன போய் பார்த்துட்டா நமக்கு பெருமாள் அள்ளி கையில் கொடுத்துட்டார், நம்ம தான் பணக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் பந்தா பண்ணுறாங்க. அவங்களாம் கடவுள் எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கார். எல்லாருக்கும் எப்பப்போ என்னென்ன செய்யணுமோ அப்பப்போ கரெக்டாக அதை செஞ்சுடுவார். அதனால் நம்ம ஏழையாக இருக்கமே, சீக்கிரம் போய் பார்க்க முடியலன்னு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுக்கு எப்பப்போ தரிசனம் கிடைக்குமோ அப்போ உங்களுக்கு கடவுளை அழைச்சி தரிசனம் கொடுப்பார். கவலைப்படாமல் க்யூவில் சக்தி கொடுப்பார். போய் தரிசனம் பண்ணுங்கள்.